Hi friends, welcome to RK Family Vlogs. இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம ஷாப் ஓபனிங் இருக்கு. சோ அதுக்காக Dress பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி இப்பதான் போய்கிட்டு இருக்கோம். எப்பவுமே முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்பதான் வந்து ஐயோ டேட் நெருங்கிருச்சு, இன்னும் ஒண்ணுமே வாங்கல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நான் எடுத்து அதை தைக்க கொடுத்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போதான் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். எனக்கு கயல், கண்மணி, கமல், அத்தை அப்படின்னு எல்லாருக்கும் நாங்கள் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி அமைய போகுதுன்னு தெரில. நம்மளோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஆரஞ்சு. நம்ம கடை வந்து அப்படிதான் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து ஒயிட் ஆரஞ்சுல வந்து சாரீ எடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஓ நம்ம இப்படி எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ நான் போய் பாக்குறேன். எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல, மேபி இருக்கலாம். சுடிதார் நானும் பாத்திருக்கேன். சாரி அமைஞ்சதுன்னா சாரி, சுடிதார் அமைஞ்சதுன்னா சுடிதார் எடுத்துக்கலாம். நம்ம சாரியே கட்டணும்னு இல்ல. சோ சுடிதார் அமைஞ்சதுன்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஆனா அத மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் இப்ப கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அமைதான்னு எனக்கு தெரியல. சோ நம்ம போய் தான் பார்க்கணும். எடுக்கலாம். அப்பாவுக்கு வந்து அந்த இல்ல நமக்கு அந்த கலர் காம்பினேஷன்ல வரும்ல, வேஷ்டி வந்து அந்த பார்டர் என்ன கலர் வருதோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஷர்ட் வரும். சோ அந்த மாதிரி ஒயிட்ல ஆரஞ்சு பார்டர் வர்ற மாதிரி வேஷ்டி, அதுக்கு ஆரஞ்சு கலர் ஷர்ட் வர மாதிரி. நான் கடைக்கு போறேன், நான் பார்க்கறேன். சோ அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல போய்கிட்டு இருக்கோம். அது அமையுமான்னு எங்களுக்கு தெரியல, அங்க போனாதான் தெரியும். சோ எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குலாம் போலாம். மழை வர்ற மாதிரி. கையிலும் கண்மணியும் காரில் வரும்போது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் விளையாடுறதுக்கு எத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாத்தியாமா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கனால காரில் கொஞ்சம் நேரம் கூட சும்மா உட்கார முடியல, போர் அடிக்குதுன்ட்டாங்க. எந்த லைட்டுமா? சரி லைட்டா? நைட் தூங்கும்போது அப்படி பளிச்சுன்னு லைட் இருக்க கூடாதாமா? நைட் போட மாட்டோம். கடை வந்துருச்சு, கடை வந்துருச்சு. என்ன கடை? சென்னை சில்க்ஸ். சென்னை சில்க்ஸ் கடை வந்துருச்சு. அப்பா இப்போ எல்லா காரும் கீழே நிற்கிதுல, அடுத்து ஏதாவது கார் வந்துச்சு அப்படின்னா இந்த கார் மேலே போயிடும். அங்கே மேலே நிற்கிது பார்த்தியா, அந்த மாதிரி மேலே தூக்கிடுவாங்க, காரும் மேலே போயிடும். அடுத்து கார் வந்துச்சுன்னா நம்ம கார் மேலே போயிடும். ஸ்லிப்லாம் ஆகாது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு கையல் கண்மணிக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட் செக்ஷன் தான் வந்தோம். ஆக்சுவலாக கடை ஓப்பனிங்னு திங்ஸை மூவ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். அக்கா அவங்க தான் கேட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ இன்னும் நமக்கு ட்ரெஸ் எடுக்கலையே அப்படின்னு வந்தோம். எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம், வேறு யாருக்கும் எடுக்கலை, பட்ஜெட் பெருசாயிரும் அப்படின்றனால. நல்லா இருக்குல்ல? என்ன சைஸ் அது? நல்லா இருக்கே. தொட்டு பாக்குறாடா. பாரு, 2 பேரும் ஆடாம நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? பிள்ளைங்களுக்கு சீக்கிரமே எடுத்து முடிச்சிட்டோம், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அடுத்து எனக்கு சாரீ எடுக்கலான்னு வந்தோம். என் மைண்டில் ஒயிட் ஆரஞ்சுன்னு இருந்தனால அதவே தேடிகிட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடா சாரீ செக்ஷன் மட்டும் கிராண்டா இருக்கு மாதிரி? ஆமாம், சாரீ செக்ஷன் மட்டும் கிராண்டாக இருக்கு. சாரியில் ஒயிட் ஆரஞ்சு காம்பினேஷன் இல்லை, ஆரஞ்சு கலரில் இருந்தது. சரி எதுக்கும் நம்ம சுடிதாரில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சுடிதார் செக்ஷன் போகிறோம்.
சுடிதாரில் ஒயிட் ஆரஞ்சு காம்பினேஷன் இருந்தது. ரேட் வந்து 4000 ரூபாய் சொன்னாங்க. இதுக்கு நான் சாரியே எடுத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்து போட்டெல்லாம் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ செக்ஷனுக்கே வந்துட்டேன். போட்டு பார்த்துக்கிறா ஜதி, நீங்கள் போட்டு பார்த்து உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாரீ 3000 ரூபா 4000 ரூபான்னு சொன்னால் கூட நம்ம எடுத்துடுறோம். ஆனால் சுடிதாருக்கு 4000 ரூபான்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். எனக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்க கையில் ஏமா ஒயிட் ஆரஞ்சில் லோகோ வச்சா, பேசாமல் நீ பர்பிள் கலரில் வச்சுருக்காமல பாரு, பர்பிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக திரும்ப சாரீ செக்ஷனுக்கே வந்து ஒரு 3 சாரீ வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம். 3 பேரில் எது மெஜாரிட்டி ஓட்டோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சாரீ எடுக்க ரொம்ப லேட் ஆச்சு. கமல் உனக்கு கூட எடுத்துக்கோ, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட்டு நீ எடு, அதுக்கு மேட்சாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு சாரீ எடுத்துட்டு அதுக்கு மேட்சாக கமல் வந்து ஷர்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சாரியை பில் பண்ணிவிட்டு குஞ்சம் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். பிள்ளைங்க வந்து மேலே ஃபன் வேர்ல்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சென்னை சில்க்ஸ் வரும்போதெல்லாம் கையிலும் கண்மணியும் போகலான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி இந்த தடவை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த டைமில் நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க மேலே. கீழே இருக்கு அப்படியே. க்ளோஸ் பண்ணு, அந்த பக்கம் கொண்டு போ, அந்த பக்கம் கொண்டு போ. விழுந்துருச்சு, மறுபடியும் மூவ் பண்ணு. க்ளோஸ் பண்ணு, அந்த பக்கம் கொண்டு போய் மூவ் பண்ணோம். ஓப்பன். திருப்பி ட்ரை பண்ணு. இல்லைன்னா பாப்பா ட்ரை பண்ணிட்டு வா, நீ இறங்கு. இன்னும் ஆடு. அந்த பக்கம் கொண்டு போங்க. அவ்வளோதானா? இங்க பாரு. நீங்க ஜெயிச்சதுக்கு இரு. எங்க பால காணா? கிரீன் ஆயிடுச்சு. போடு. சென்னை சில்க்ஸ் நிறைய டைம் வந்திருக்கோம். பிள்ளைங்க வந்து போகணுன்னு கேட்டிருக்காங்க. பட் ஒரு நாளும் கூட்டிகிட்டு போனதில்லை. இன்றைக்கி சரி ஓகே 1/4 மணி நேரம் தானே அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். பரவாயில்ல, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நானும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்க போது சும்மா ஒரு 2-3 கேம் தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நிறைய கேம்ஸ் இருந்திருக்கு. இவங்க இவ்வளோ எக்ஸைட்டாக விளையாடுறத பார்த்தா அடுத்த தடவை சென்னை சில்க்ஸ் வந்தோம்னா இவங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் தெரியுதே. நீ அதுக்கு முன்னாடி வந்துட்ட, எடுக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், எடுக்கக்கூடாது. அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு சான்ஸ் தான், முடிஞ்சு. போ பாப்பா. ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் காசுடாது. முடிஞ்சா? மேலே போன நேரத்துக்கு 200 ரூபா காலி.
இதை உங்களுக்கு அத்திரமா உள்ள வச்சுக்கோ. சரி வர வா வா கீழே போய் உங்கள் ட்ரெஸ் போ டிக்கியில் கொண்டு போய் வை. நான் சூஸ் பண்ணுவேன். ஒரு சிலதுக்கு ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் இல்லாததுக்கு வந்து இந்த மாதிரி gift கொடுத்தாங்க. கமல் ஷர்ட் எடுத்தது, என்னோட saree எடுத்தது ஆஃபர் இல்லை, அதனால அதுக்கு வந்து gift கொடுத்துருந்தாங்க. பால் எடுத்துட்டேன் பாரானே, அப்புறமா அதுவே விட்டுச்சு கீழே. அதுவா அப்படி விடும்? கீழே விழுகுதுப்பா. என்ன விளையாண்டிங்க? அந்த பொம்மை உள்ள இருக்கும், அது நோண்டி எடுப்பாங்கல்ல, அது இந்த டச் ஸ்கிரீன்ல வேற என்ன விளையாண்டப்பா. ஒரு நாளைக்கு போய் ஒரு 2 மணி நேரம் விட்டோம்னா ஒரு 1000 ரூபாய் காலி பண்ணிடலாம். 2 மணி நேரம் இந்த இப்படி இப்படின்னு விளையாண்டுவாங்கல்ல, ஆடி அது. அப்புறம் வேற என்ன விளையாண்டோம்? இந்த மீன் இதுல தான் நிறைய டிக்கெட் வந்துச்சு. என்ட்ரி எவ்வளோ? என்ட்ரினா அந்த கார்டு வாங்கணும். கார்டு வாங்கிட்டு கார்டில் ரீசார்ஜ் பண்ணுறது. ஒவ்வொரு கேமுக்கும் வந்து 50 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி. ஒரு 2-3 கேம் தான் அடிச்சுக்க, அதுக்குள்ளே 200 காலி. சும்மா ஒரு 2-3 கேம் தான் விளையாண்டாங்க, அதுக்குள்ளே 200 காலி பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம்லாம் விட்டோம்னா 1000-2000 காலி பண்ணிடுவாங்கன்னு கமல் சொல்லிட்டு வந்தாங்க. நைட் டின்னர் வீட்டில் இருக்குது அப்படின்றனால வெளியே எங்கேயும் சாப்பிடல, வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.